ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்த புண்ணிய செயல் எது, அதை எப்படி செய்யணும், அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா சொல்ல போகிறாங்க. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களோட வாழ்க்கை, அதாவது இந்த வாழ்க்கை ரொம்ப உயர்ந்த வாழ்க்கை. இதில் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, புண்ணியம் செய்கிறதுக்காக தான் இங்கே இந்த ஞானத்தை நீங்கள் கேட்குறீங்க, படிக்கிறீங்க, எல்லாமே அதற்காக தான். அப்போது நாள் ஃபுல்லாக நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதுக்கான சார்ட்டு வைக்கணும். பாவம் எதுவும் செஞ்சுருக்கனா இல்லையா அப்படின்னு நீங்கள் தான் உங்களை சோதனை பண்ணி பார்க்கணும். பாபா கேட்குறாங்க, உலகத்திலேயே மிக உயர்ந்தவர் பரம்பிதா பரமாத்மா சிவபாபா, சிவ தந்தை. அவரோட குழந்தைகள் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைங்களே நீங்கள் ஃபஸ்ட்டு புண்ணிய காரியம், ரொம்ப உயர்ந்த புண்ணிய ஆத்மா ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி செயல் செய்கிறீங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். நான் புண்ணியம் தான் செய்கிறேனா பாவம் செய்கிறேனா அப்படின்னு சோதனை பண்ணி பார்க்கணும்ல. மனிதர்கள் கூட இது தெரியுது, நம்ம பாவம் பண்ணியிருக்கோம், புண்ணியம் பண்ணியிருக்கோம். அவங்க பக்தி மார்க்கத்தில் கூட அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. பாவம் புண்ணியம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுருக்காங்க. அப்போது உங்களுக்கும் தெரியணும் எது பாவம் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். மற்றவங்களுக்கு நம்ம துக்கம் கொடுத்தோன்னா அதுதான் பாவம். துக்கம்னா கோவப்படுறோமா, மற்றவங்கள கடுமையாக ஏதாவது பேசிடுறோமா, ஏதாவது துன்பம் நம்மளால் மற்றவங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும், சோதனை பண்ணி பார்க்கணும். அப்போது அது ஏன் நடந்தது அப்படின்னு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு அதை பற்றின சோதனைகள் பண்ணணும். அப்போ தான் நம்மளை நாமளே திருத்திக்கிட்டு புண்ணிய ஆத்மாவாக நம்ம மாறுவோம். சரி, அப்போது புண்ணியம் பண்ணுறதுனா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். ஏன்னா இப்போ நம்ம போகக்கூடிய உலகம் எது? சொர்க்க லோகம். சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய புண்ணியம் செஞ்சுருக்கீங்க அதனால தான் சொர்க்கத்துக்கு போகிறீங்கன்னு. அப்போது அது உண்மையாகவே செஞ்சுருந்தால் தான், அந்த கர்ம வினைக்கேற்ற மாதிரி தான் நம்ம போக முடியும். அப்போது பாவங்கள் நம்ம செய்யாமல் ஃபஸ்ட்டு அதை நிறுத்தணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தீய விஷயங்களை, அதாவது யோசிக்கிறது, மற்றவங்கள பார்க்கும்போது தீய உணர்வோடு பார்க்குறது, தீய திருஷ்டி, காம விகாரம். ஏன்னா இருக்கிறதுலே மிக மோசமான பாவம் எது அப்படின்னா இந்த விகாரம் தான், தேக உணர்வு. இந்த உடம்பு தான் அப்படின்னு நினச்சிட்டு இந்த உடம்பை பார்க்கும் போது இந்த உடம்பு மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு, இந்த விகார எண்ணங்கள் வந்தாலே பாவம்தான். அது மனசில் நினச்சாலே பாவம்தான். அது பாபா சொல்கிறாங்க, கணவன் மனைவி மேலே ஃபஸ்ட்டு, கணவன் மனைவினாலே என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்க விகாரங்கள், அதாவது விகாரிகள் தான். ஏன்னா அப்படி தான் ராவணன் அமைக்கப்படுறான். அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் மேலே அந்த காம உணர்வுகள், விகார உணர்வுகளை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இந்த சினிமா எல்லாத்துலேயும் அதை பற்றி தான் அதிகமாக சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியன்ற மாதிரி, அது நல்ல விஷயன்ற மாதிரி தான் இந்த உலகத்தில் எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டு அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அப்பா சொல்கிறாரு, ரொம்ப ரொம்ப மோசமான அந்த திருஷ்டியே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாவமாக மாறிடும். அதனால் சில பேர் கேட்பாங்க, சரி அந்த மாதிரி பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, அந்த மாதிரி பார்க்குறீங்க, ஒருத்தவங்கள தவறான திருஷ்டியில் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் குரங்கு மாதிரி மாறிடுவீங்க. குரங்குன்னா குரங்கு மாதிரி கிடையாது. அதாவது குரங்கு தாவிக்கிட்டே இருக்கும், அப்படி மனசு அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு கொண்டு போயிடும். தெளிவான ஒரு மனநிலையாகவே இருக்காது. நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே தவறாக தான் போய் முடியும். இன்னொரு வானிலை கூட சொல்லியிருக்காரு, நீங்கள் இந்த மாதிரி தவறான திருஷ்டியில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆடாகிடுவீங்க. ஆடுனா பிரஜைகள்,
மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்கிறவங்க மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் உங்களை நீங்களே வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் நம்ம நம்ம வந்து நம்மளை இந்த மாதிரி தவறான திருஷ்டியில் யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அதுலேயும் நம்ம வந்து செக் பண்ணணும். நம்மளை இந்த மாதிரி பார்க்குறாங்கன்னா நம்மக்கிட்ட ஏதாவது தவறு இருக்கா, நம்மளோட என்ன சொல்கிறது ட்ரெஸ்ஸிங்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் நம்ம வந்து ரொம்ப ஃபுல் கவர்டாக கவனமாக இருக்கிறோமா நம்மளை. ஏன்னா அந்த மாதிரி பார்க்குறவங்கள வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கக்கூடாது. அப்போது பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விலகி வரணும். அவங்க கூட பேசாமல் இருக்கணும். அவங்கள அந்த பார்வையில் பார்க்குறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துலையே இருக்கக்கூடாது. அடுத்து வேறு விஷயங்களில் நீங்கள் போக ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்கள் மேலே அந்த திருஷ்டி விழுந்துச்சுன்னா உங்களுக்கும் அதே உணர்வு தான் வரும். அப்போது அதனால் நம்ம வந்து சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், செக் பண்ணணும் நம்ம. ஏன்னா ரொம்ப இதுக்கு பேஸ்மெண்ட்டே தூய்மையாக ஆகணும். இங்கே அப்பா வர்றது, ஞானத்தை கொடுக்கறது எல்லாத்துக்குமே அடிப்படையே வந்து ஆத்மா இப்போ தூய்மையாகணும். இப்போ ஏன்னா விஷ நதி, இந்த உலகம் ஃபுல்லாக வந்து விஷமாக இருக்குது. அப்போ இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா தூய்மை ஆகணும். அதில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து 63 ஜென்மம் வந்து உடம்புல இருந்து நடித்தோம். 64வது அது என்னென்னா இந்த சங்கமயுகத்துலேயும் நம்ம எந்த ஒரு பாவமும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இங்கே இந்த டைமில் பண்ணோன்னா அது 100 மடங்கு ஆகும். பழசெல்லாம் வந்து அது 10% வந்து நம்ம சேர்த்து வச்சுருப்போம். ஆனால் இப்போ எதுவுமே பண்ணாமல் இருக்கணும். அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் அடுத்து வந்து புண்ணியம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம், அதுக்கான இது வந்து நமக்கு அமையும், வாய்ப்பு கிடைக்கும் எல்லாமே. அப்போது புண்ணியம் செய்கிறதுனா என்ன? அதுக்கு பாபா சொல்கிறாங்க, இந்த கீதை உலகத்திலேயே மிக உயர்ந்த ஒரு புஸ்தகம். நிறைய பேர் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதுகிறாங்க. ஆனால் வந்து அது எல்லாமே வந்து வாழ்க்கைக்கு வந்து சிலது வந்து நன்மையாக இருக்குது. ஆனால் அது மேலோட்டமான பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரி தான் இருக்குது. ஆழமான பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி அது இல்லை. ஏதோ ஒரு கொஞ்ச காலத்துக்கு வந்து நமக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் திருப்பியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அப்புறம் வேறு ஏதாவது புஸ்தகங்களை தேடி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே மாதிரி இந்த பகவத்கீதையில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை முழுசாக வந்து அதில் வந்து எல்லா ஞானமும் கிடையாது. ஏன்னா அதில் தவறாக சொல்லிட்டாங்க, அதை எழுதுனதே ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு. ஆனால் அது உண்மையாக சொல்கிறது இப்போது இங்கே நீங்கள் கேட்கக்கூடிய இந்த முரளி தான் உண்மையான கீதை. ஏன்னா இதை சொல்கிறது யார்? நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இது வந்து சொல்கிறது இந்த தாத்தா தான் சொல்லிகிட்ருக்கார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த தாத்தா உடம்புக்குள்ளே 2 ஆத்மா இருக்குது. ஒரு ஆத்மா வந்து அந்த தாத்தாவோட ஆத்மா, தாத்தா உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆத்மா. இன்னொன்று வந்து பரம்பிதா பரமாத்மா, கடவுள், இறைவன். ஸோ அதனால தான் பாப் தாதா 2 பேரும். பாப்னா அப்பா, தாதானா அண்ணன், அதாவது மூத்த சகோதரர். எல்லாருமே நம்ம ஆத்மாக்கள் எல்லாருமே சகோதரர்கள்னால் அதில் பெரியவர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரோட உடம்புல தான் வந்திருக்கார் இறைவன். ஸோ இதை வந்து வெளியில் உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஃபிசிக்கலாக தான் பார்க்குறாங்க. அப்போது வந்து இங்கே நடத்துகிறது பிரம்மகுமாரிகள் தான் நடத்துகிறாங்க போல இருக்குது, இங்கே இறைவன் நடத்துகிறாருன்னே ஃபஸ்ட்டு தெரியாமல் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு போக 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 தெரிய வரும், இது வந்து இவங்க நடத்தலை, இது நடத்துகிறவர் இறைவன் தான் அப்படின்னு. அதை ஆரம்பத்தில் புரியலைனாலும் போக போக புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இனிமேல் வரப்போகிற காலங்கள் வந்து அந்த மாதிரி மோசமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தில் இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த ஞானம், ஏன்னா இந்த ஞானத்தால் தான் இப்போ நீங்கள் தூய்மை ஆகணும், இறைவன் வந்திருக்காருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ இந்த ஞானத்தோட ஒவ்வொரு வரியும் கோடிக்கணக்கான மதிப்புக்கு சமம்.
ஏன்னா இதனால் பல பிறவிகளுக்கு நீங்கள் ரொம்ப சுகமாக வாழ்கிறீங்க, எவ்வளோ நன்மை நடக்குது, எவ்வளோ பாதுகாக்கப்படுறீங்க. இப்போ உலகம் எப்படி போயிட்டுருக்கு, மோசமாயிட்ருக்குன்னு நல்லாவே இப்போ தெரியுது. வெளியில் உள்ளவங்களுக்கே இது என்னடா இப்படி உலகம் மோசமாயிட்ருக்கு, எங்கே பார்த்தாலும் போய் பித்தலாட்டம், அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உலகம் அழிஞ்சிட்டா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க. அது தெரியுது. ஏன்னா மனசு வந்து எல்லாருக்கும் இப்போ போராட்டங்கள் விஷ நதியில் இருக்காங்க. அவ்வளோ துன்பங்கள் அவங்களுக்கு அனுபவம் பண்ணுறாங்க. அப்போது இந்த ஞானத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறதே மிகப்பெரிய புண்ணியம்தான். ஏன்னா இது பகவான், ஈஸ்வரன், பரம்பிதா, பரமாத்மா சொல்கிற ஞானம். அப்போது அது எவ்வளோ உயர்ந்த ஞானம். இதனால் வந்து உண்மையான வழி கிடைக்குது. உண்மையாகவே இது எவ்வளோ புஸ்தகங்கள் படித்தாலும் அது உண்மையான வழியாக தெரியல. ஒரு மன திருப்தி, இந்த வழியில் போனால் நம்மளுக்கு நல்லது நடந்துடும், நம்ம வந்து ஒரு மனநிலை வந்து நல்லபடியாக நம்மளை வச்சுக்க முடியும் அப்படின்னு முழுமையாக அதில் வந்து எந்த ஒரு புத்தகங்கள்லையும் நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே இந்த ஞானம் முரளி மூலமாக நம்மளுக்கு தெரியுது, நம்ம இனிமேல் இந்த லைஃப் மட்டும் இல்லை, எல்லா லைஃப்லேயும் நம்ம ரொம்ப நல்லா வாழுவோம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா இந்த வழி தான் ரொம்ப சிறந்த வழி. ஸோ இதை சொல்கிறவர் சிவபாபானா அந்த வழியை வந்து மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். அந்த குஷியை நம்ம மட்டும் அனுபவம் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். ஏன்னா வெளியில் உள்ள செல்வம், இப்போது வெளியில் அழியக்கூடிய செல்வம் நிறைய இருக்குது. அந்த செல்வத்தை நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா அது வந்து குறைஞ்சிரும். ஆனால் அதை கூட மக்கள் வந்து இப்போது நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் வந்து அதை பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவும், நீங்கள் பதித்தர்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, பாவம் செய்கிறதுக்காக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அந்த பாவத்து காரியத்துக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கான தண்டனையும் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்த செல்வத்தை தானம் பண்ணணும்னு சொல்லலை. இந்த செல்வம் உயர்ந்ததுலேயும் உயர்ந்த இந்த ஞான செல்வத்தை தானம் பண்ணுங்கள். இது மிக உயர்ந்த தானம். ஆனால் இதை விட மிக உயர்ந்த தானம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா மிக உயர்ந்த புண்ணியம். அது என்னென்னா உங்களை நீங்களே ஆத்மானு உணர்றது. ஸோ இப்போது நம்ம உயர்ந்த புண்ணியம் செய்யலாமா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளை நாமளே வந்து ஒரு நட்சத்திரமாக அனுபவம் பண்ணணும். இந்த பிரெயினுக்கு நடுவில் நான் ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கிறேன், என்னை சுற்றி அப்படியே அந்த அலைகள் வந்து பரவுது. அமைதிக்கு வந்து நீல நிறம், ஒவ்வொரு சக்திகளுக்கும் ஒரு நிறம் இருக்குது. அமைதிக்கு பார்த்திங்கன்னா நீல நிறத்தில் அந்த வைப்ரேஷன் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது என்னை சுற்றி. ஏன்னா நம்மளை சுற்றி அந்த ஆரா வந்து க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு, பாபாவை நினைவு பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்படியே ஒரு செகண்டில் நம்ம ஆத்மான்னு நல்லா உணர்ந்துக்கிட்டே இருக்கோம். அந்த ஒரு செகண்டில் நம்ம பரந்தாமத்தில் பாபாவை நினைவு பண்ணுறோம். அவரும் ஜோதியாக இருக்கார், வைரம் மாதிரி ஜொலிக்கிறாரு. அப்படியே அவர்கிட்ட இருந்து சக்திகள் எனக்கு கிடைக்குது. அந்த சக்தியை நல்லா அனுபவம் பண்ணுறோம். ஸோ இதுதான் மிக உயர்ந்த புண்ணியம். இதை நம்ம பண்ணுறதன் மூலியமாக எவ்வளோ அதாவது நம்ம செய்த பாவ கர்மங்கள் கூட விநாசம் ஆகிடும், பஸ்பம் ஆகிடும். நம்ம செய்த பாவத்துக்கு தண்டனை தான் அனுபவிக்கணும்னு ரூல்ஸ் கிடையாது. அந்த ரூல்ஸையே மாற்றுறது தான் இறைவனோட வேலை. அப்போ நம்ம இடைவிடாமல் நல்லா நினைவு பண்ணணும். அந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் சொல்லவும் செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் இறைவன் நினச்சிங்கன்னா உங்கள் பாவ கர்மங்கள் பஸ்மம் ஆகிடும். நீங்கள் செய்த தவறுகளுக்கு தண்டனை அனுபவிச்சு தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும்னு கிடையாது. ஆனால் வந்து இந்த மாதிரி நினைவு செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு வந்து எல்லாமே சரியாயிடும். ஏன்னா இறைவன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானவர்.
அப்படின்னு நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக நமக்கு அனுபவம் ஆகும். நமக்கு அது அனுபவம் ஆகும் நல்லாவே. ஸோ அதனால் இதை இந்த செல்வத்தை நம்ம பூட்டி லாக்கில் பூட்டி வச்சிடக்கூடிய, ஏன்னா செல்வம் அது வைரங்கள்னாலே பூட்டி பூட்டி வச்சுக்கிறது. புத்தின்ற பூட்டில் பூட்டி வச்சுக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு இதை கொடுக்கணும். ஆனால் அதை கொடுக்கறதுக்கு கூட நம்ம ஒரு சில நியமங்களை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அது என்னென்னா, இந்த தாமரை மலர் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ குடும்பம் குட்டிகள் எல்லாமே இருந்தாலும் ஏன்னா அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க குட்டிகள்லாம் இருக்கும் அந்த தாமரை மலருக்கு. அதில் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் தான் இருந்தாலும் அது விலகி இருந்து அப்படியே மேலே சூரியனை பார்க்கும். அந்த மாதிரி நம்மளும் உலகத்தில் குடும்பத்தில் இந்த சங்கம யுகத்தில் நம்மளுக்கு பிராமண பரிவாரமே நமக்கு கிடைக்குது. ஏன்னா இது கூட ஒரு இதுதான், அதாவது தங்கச்சங்கிலி அப்படின்னு பாபா சொல்லுவார். அங்கே உலகிய குடும்பத்திலேருந்து பற்றுலேருந்து நீங்கி இங்கே மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா பிராமணர்கள் நமக்கு நிறையா கணக்குகள் பிராமணர்கள்கிட்ட இருக்கும். ஆனால் அது ஒன்று ஒன்றா கிளியர் ஆகிட்டே இருக்கும். நம்ம எதை பார்த்தோம் நம்ம இதுவாகக்கூடாது. இங்கே எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இந்த விலகி இருக்கக்கூடிய அந்த தாமரை மலருக்கு ஏற்ற அதுக்கு மாரி அது மாதிரி நம்மளும் விலகி இருக்கணும். புத்தி எல்லாருக்கூடையும் இருக்கணும், எல்லாருக்கூடையும் பேசணும். அதனால் அப்படியே விலகி போயிடணுன்னு கிடையாது. குடும்பத்தை விட்டு விலகி போகிறது, ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சுன்னா நான் தனியாக போய் இருந்துக்கிறேன், அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வேலைக்கு போகணும். இப்போது சில பேர் தனியாக இருக்காங்க, சில பேர் ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குது, வேலைக்கு கூட போகலாம். அந்த தேவைக்காக நம்ம வேலைக்கு போனாலும், ஏன்னா நிறைய பாபா சொல்கிறாரு நிறைய பேர் நீங்கள் அங்கே சந்திப்பீங்க, அப்போயும் ஒரு கணக்குகள் கிளியர் ஆகும். ஸோ அதனால் எதையும் நீங்கள் நிறுத்தி அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே அப்பாவை நினைவு பண்ணி அப்படியே பாவத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா இதுலேயும் நம்ம இருக்கணும், எல்லாத்துலேயும் கலந்துக்கணும். ஆனால் புத்தி மூலிமா விலகி இருக்கணும். அப்பாவோட அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் ரூல்ஸ் அப்பா சொல்லியிருக்காரு. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இங்கே நமக்கு இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால பல பிறவிகளுக்கு ராஜ வாழ்க்கை வாழுவோம் கண்டிப்பாக. அதனால தான் இதுக்கு பேர் ராஜ யோகம்னு பேர். அதனால் இதெல்லாம் எப்படிங்க ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நம்ம மனசில் அந்த டவுட்டே வரக்கூடாது. ஆனால் பாபா சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைச்சே ஆகும். நீங்கள் எனக்கு இவ்வளோ செஞ்சேன், எனக்கு அங்கே கூட நிறைய வேலை செஞ்சுருப்பாங்க, நிறையா பலன் சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாங்க, இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் செஞ்சதுக்கான பலன் உங்களுக்கு ரிட்டன் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் இவ்வளோ உங்களுக்கு செல்வத்தை கொடுக்குறாரு, இவ்வளோ அன்பு, இவ்வளோ. ஏன்னா அப்பாவுக்கு அப்பா சொல்கிறாங்க, அப்பாவுக்கு குழந்தைங்கள் உங்கள் மேலே அதிகப்படியான அன்பு இருக்குது. ஆனால் நீங்களும் அப்பாவை உங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் பண்ணுறாரு, நீங்கள் பண்ண பாவத்தை கூட எரித்து தராரு. அப்போ அவரை எவ்வளோ அன்பாக நினைக்கணும். நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு இவரை நினைக்கணுமா அப்படின்னு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அப்பாவை நினைக்கிறதுனா அப்படியே ஜாலி. ஏன்னா உண்மையான அன்பு அப்பா சிவ பாபா கிட்டேருந்து தான் நமக்கு கிடைக்குது. எல்லா உறவையும் அவர்கிட்ட வைக்கணும். காதலனா, நண்பனா, இல்லை நிறைய, அதாவது மாமா, சித்தப்பா, எந்த உறவுலாம் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. எனக்கு மாமா இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அந்த குழந்தைய சிவ பாபாவாக நம்ம நினச்சிக்கணும். அவ்வளோ அன்பாக அந்த அந்த பாவனையோட அந்த குழந்தைகிட்ட நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி பேசணும். என் செல்ல குட்டியே அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட அப்படி தான் நம்ம பேசுவோம். அந்த மாதிரி
அவரை அந்த பாவனையோடு நம்ம வந்து அவரை நினைக்கணும். நினைக்கிறதுனா அப்படியே சும்மா அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த எண்ணங்களை நம்ம எழுப்பிக்கிட்டே இருக்கணும். அந்த உறவோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாப்பிடும் போது கூட நம்ம சும்மா தனியாக உட்காந்து நம்ம சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் இருந்தாலும் நம்ம அவருக்குன்னு ஒரு நம்ம இடம் வைக்கணும். அவர் பாபாவும் என் கூட சேர்ந்து சாப்பிட்றாரு, அப்பாவும் இல்லை கணவன் என்னோடய கணவனாக நினச்சிட்டு அந்த மாதிரி அவர் நினைச்சிக்கிட்டே சாப்பிட்ணும். பேசலாம், அவர்கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட் நல்லா இருக்கா, இது இந்த ஆக்காமி அப்படின்னு அவர் குழந்தையாக அவர் நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுறது. இந்த மாதிரி நம்ம வந்து அவரை அவ்வளோ அன்பாக உருகி நினைக்கணும். அப்போ தான் நம்ம இந்த விஷ நதியிலேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். ஏன்னா இங்கே எங்கே பார்த்தாலுமே வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. இந்த உலகம் அவ்வளோ நல்லாலாம் இல்லை. ஆனால் வந்து ஷோ வந்து பெருசாக காமிக்கும். இங்கே பாருங்கள், அது நடக்குது இது நடக்குதுன்னு நிறையா வந்து அந்த உலகத்தின் பக்கம் நம்ம திரும்பணுன்ற அளவுக்கு என்னென்னமோ காமிக்கும். டெக்னாலஜி அப்படி வளர்ந்துருச்சு, இது அதுன்னு எல்லாம் வளர்ந்துருச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து அது அந்தளவுக்கு பயன்படாது. நம்ம பாபா சொல்கிறாரு, நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க, ஆனால் வந்து அதன் மேலே வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம சிம்பிளாக சாதாரணமாக இருந்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து பயன்படுத்தணும். சேவைக்காக நம்ம பயன்படுத்தணும். இந்த டெக்னாலஜி யூஸே பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது. டெக்னாலஜியும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், கற்றுக்கணும். கற்றுக்கிட்டாலும் நம்ம அது சேவைக்காக பயன்படுத்தணும். உலகத்துக்கு நன்மை செய்கிறதுக்காக பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரியாக இருக்கிறோம். அதனால் அப்பா சொல்கிறாங்க, குழந்தைங்களே உங்களுக்கு சில வாட்டி ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட என்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு பாபா வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னை வந்து சதா நீங்கள் வந்து விலை மதிப்பற்ற வைரம்னு புரிஞ்சுக்கோங்க. பாப் தாதாவோட மனம் என்ற பெட்டியில் நான் இருக்கேன். நான் வந்து ஒரு வைரம், நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கேன். அதாவது தந்தையோட நினைவுலேயே அப்படியே மூழ்கி இருங்க. அப்போது வந்து எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து கடினமாகவே அனுபவம் ஆகாது. பாபா சொல்கிறாங்க, அப்போது வந்து எல்லா சுமைகள் உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்குது, ரொம்ப பாரமாக இருக்குன்னா அது எல்லாமே வந்து சமாப்தி ஆகிடும். இந்த சகஜ யோகத்தின் மூலம் நீங்கள் வந்து டபுள் லைட்டாக ஆகி ஹை ஜம்ப் செய்ய முடியும். ஐயோ, இந்த காரியம்லாம் நம்மளால் இது இவ்வளோ பிரச்சனைகளா இவங்களுக்கா அப்படின்னு எல்லாரும் வெளியில் இருக்கவங்க நினச்சா கூட நீங்கள் வந்து ஹை ஜம்ப் பண்ணி தீவிர முயற்சியாளர் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு, நம்ம ஈஸியாக இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணி இவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டோமேன்னு நீங்கள் அனுபவம் பண்ணுவீங்க. எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கடினமாக இருக்குது அப்படின்னு அனுபவம் ஏற்படுகிறதோ அப்போல்லாம் வந்து பாப் தாதாவோட முன்னாடி வந்துடுங்க. ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்தாலும் சரி, சூட்சும வதனத்தில் வந்தாலும் சரி, பாபாவுக்கு முன்னாடி போய் வந்து அமர்ந்துக்கோங்க. அப்புறம் பாப்தாதாவோட அந்த வரதானம் கொடுக்கக்கூடிய அந்த கை வந்து என் மேலே இருக்குது அப்படின்னு அனுபவம் பண்ணணும். அப்போது வந்து என்ன நடக்கும்னா, ஒரு நொடியில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சுலபமாக கிடச்சிரும். அப்போவோட வரதானத்தை நினைவு பண்ணி பார்க்கணும். குழந்தை, நான் உன்னை பார்த்துக்கிறேன், என் கண்ணின் மணியாக நான் உன்னை பார்த்துக்கிறேன்னா, நீ என்னோடய செல்லமான குழந்தை, நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ நல்லா தான் இருக்க அப்படின்னு அந்த எண்ணங்களை நம்ம வந்து நினச்சி பார்க்கணும். அப்பா சொன்னது எல்லாத்தையும். ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, சகயோகத்தின் சக்தியானது அசம்பவத்தையும் சம்பவமாக்கிவிடும். இதுவே பாதுகாப்பு கோட்டையாகும். சகயோகத்தின் சக்தி, மற்றவங்களுக்கு நம்ம சகயோகம் கொடுக்கணும். அப்போது மற்றவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். உதவினா அது வந்து ஸ்தூலமானதாகவும் இருக்கலாம்,
இல்லை மனசால், அதாவது எல்லாருக்கும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கட்டும், இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கட்டும், இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் அமையட்டும், இவங்களும் பாபாவோட நினைவில் இருக்கட்டும். பாபாவோட நினைவே வரலன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சரி, இவங்களுக்கும் பாபாவோட நினைவு நல்லா வரட்டும், நல்லா யோகா பண்ணட்டும், இவங்களுக்கும் வந்து பாபாவோட அந்த அன்பு, முழுமையான அன்பு அனுபவம் ஆகட்டும். இந்த மாதிரி நம்ம அந்த எண்ணங்களை கொடுக்கறது கூட சகயோகம்தான். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது என்ன நடக்கும்னா, நமக்கு எதெல்லாம் வந்து முடியாதுன்னு நம்மளால் நினச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் வந்து ஈஸியாக நடக்கும். நமக்கு இதுதான் பாதுகாப்பே. இது ஒரு கோட்டை மாதிரி உருவாகிட்டே இருக்கும். மற்றவங்களுக்கு இவங்களா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா, இவங்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைச்சே தீரும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா நம்ம கோட்டையை நாமளே வந்து அடித்து தூள் கிளப்பி அதாவது உடச்சிட்றோன்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம கோட்டையை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னா இங்கே ராவணனோட ராஜ்யத்தில் நம்ம இருக்கோம். இங்கே 2 விதமான குழந்தைகள் இருக்காங்க. ராவண குழந்தைகள் மற்றும் ராமரோட குழந்தைகள். பாபாவோட குழந்தையானாலும் சில பேர் வந்து ராவணர் ராஜ்யத்தில் அவரோட வழிபடியே நடப்பாங்க. அப்போது அவங்களும் எப்படியாவது பாபாவை வந்து திருத்திடுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கும் வந்து சுப பாவனை வைக்கணும். சரி, இவங்களுக்கு இப்போ புரியல, ஆனால் சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி சுப பாவனை வைக்கணும். அப்புறம் நம்மளோட மனசின் சக்தி மூலிமா சேவை செய்கிறது எப்படின்னா, அப்பா சொல்கிறாங்க, இந்த நேரத்தின் அனுசாரம் இப்போ நாலாபுறங்கள்லேயும் நம்ம வந்து சக்தி கொடுக்கணும். இங்கே அங்கேன்னு கிடையாது, எல்லா இடங்கள்லையும் கொடுக்கணும். ஏன்னா உலகம் ஃபுல்லாக இப்போ பாருங்கள் எவ்வளோ மோசமாயிட்ருக்கு. வாயு மண்டலம் எவ்வளோ மோசமாயிட்ருக்கு. உலகம் அந்த சைடில் அழியுதுன்றாங்க, இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, நாட்டில் பிரச்சனை, நிறைய லாஸ் ஆகிடுச்சு, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நிறைய விகாரங்கள்னால நிறைய பேர் ஜெயிலுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த மாதிரி டைம் வந்துட்டுருக்கு அப்படின்னா, இரவும் பகலும் நீங்கள் சக்தி கொடுக்கும் பலமற்றவர்களுக்கு நீங்கள் எல்லா சக்திகளும் கொடுக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி தான் பிரம்மா பாபா வந்து எல்லாருக்குமே உலகத்தில் இந்த இடத்துல இருந்தாலும் எல்லா நாலாபுறங்கள்லேயும் ஒரு சக்தி கொடுத்துட்டே இருந்தார். அப்போ அவரோட குழந்த நம்ம அப்படின்னா அவர் மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். எங்கள் அம்மா எப்படியோ அதேமாரி தானே நம்ம அவரோட பசங்க எல்லாருமே. அதனால் நம்மளும் அதே மாதிரி நாலாபுறமும் சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போது தான் நல்லாவே தெரியுது, எல்லா பக்கமும் ரொம்ப மோசமாகிட்டே இருக்குது. அப்போது இறைவனோட குழந்தைகள் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? எல்லாருக்கும் சக்தி கொடுக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த மாதிரி பாவ காரியங்கள்லேருந்து எங்களை பாதுகாப்பாக வச்சு மிக உயர்ந்த புண்ணியங்களை எங்கள் மூலிமா செய்ய வச்சு எங்களை புண்ணிய ஆத்மாவாக மாற்றிட்டீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.